அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆடி மாதம் கிரகநிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கிரன் மட்டும்தான் ஆடி 16, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்றும் மூவாலை. எப்படின்னு கேட்டேன்னா, அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனத்தில் இருப்பார், சனியினுடைய கால் நிற்கிறார் உத்திரட்டாதி. அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், வக்கரத்தோட ராகுவோட சதயத்தில் நிற்பார். அவர் என்ன யாரு மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு. அதனால தான் 50-50 வச்சுட்டுருக்காருங்க. சனீஸ்வரன் வந்து யாரையும் விட மாட்டார். இன்றைக்கும் பிள்ளையார் அலைஞ்சிட்டு இருக்கார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாறவேல பாருங்கள். அதே சூரியன் ஆடி மாதம்னால சூரியன் கடகத்தில் இருப்பார், கூடயே புதனும் சுக்கிரன் இருப்பார். ராகு கேதுக்கள் ஆஸ் யூஸ்வலாக மீனத்தில் ராகும் கேது கண்ணியில் இருப்பார். இதுதான் இந்த ஒரே ஒரு சுக்கிரன் மொத்தம் 16ஆம் தேதி, ஆடி 16ஆம் தேதி 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி மெதுவாக சிம்மத்துக்கு வருவார். அந்த சனீஸ்வரனோட தொடர்பு கொள்கிறார், இன்டிமேசி. இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல், அமைதியான மாதம், ஆனந்தமாக இருக்கும். இடம் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும், மனசு ரம்மியாக இருக்கும். தர்ம சங்கடம் கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டியிருக்கும். ஒரு இம்சை அதெல்லாம் காணாப்படும். கிளியராக இருக்கும், மைண்டு தெளிவாக இருக்கும். இளவேநீர் காலம்னு பேர். அனுபவிக்கலாம். மழை வேண்டிய அளவுக்கு மழை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஏசியெல்லாம் போட வேண்டாம், நல்லா அருமையாக இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள், அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. ஒழுங்காக இனிமேல் நாட்டை ஆளுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடியது. நல்லா அனுபவிக்கலாம். கையில் காசு தங்கும். முதல்ல சொல்கிறேன், அதுவும் சொல்லிவிடுறேன். 4 காசு கையில் தங்கும். தர்மகாரியம் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல. இதெல்லாம் வரும்போது ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உற்சாகும் இல்லையா? எவ்வளவோ பண்டிகைகள்லாம் வரக்கூடியது, அனுபவிக்கக்கூடிய பானம். நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா, உடைக்க எல்லாமே கிடைக்கும், கடன் உபாதி இருக்காது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும். நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும். கஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரியம் சுலபமாக முடியும். இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது. வருது பாருங்கள் இந்த மாதத்தில். நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆடி மாதம் அமைப்பு பார்க்கும்போது பலன் சொல்லும்போது எப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத கஷ்ட நஷ்டங்கள் வந்து நம்மளை பயமுறுத்தி நாசம் பண்ணிட்டு இருந்தது. எதெடுத்தாலும் தொடப்பு. ஏன்னா சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னு சொல்கிறோம், கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஆனால் அவர் தர்ம கர்மாதி யோகம் கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து வக்கரம் ஆகிட்டாரே, தர்ம கர்மத்தை கொடுக்க மாட்டாருன்னா, வக்கரமாகறதுக்கும் தர்ம கர்ம யோகம் கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் யோகங்கள் கிடைத்தான் செய்யும். மேலும் சனீஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோவை ராகு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ 2, 1000, 100, 10 அதோ வந்த வரைக்கும் மார்ஜினெலாம் அப்படி டார்கெட் போட்டிருப்பாங்க. எகிரிடும் பில்லியன் ட்ரில்லியனாக போகும். நம்ம நாட்டில் பில்லியன்லாம் பார்க்கவே முடியாது. இப்போ அந்த மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துடைய மாதத்தில் நிறைய வரும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, காரணம் இல்லாமல் அவரும் யோகாதிபதி தான், சனியும் யோகாதிபதி தான். புரியுதுங்களா? மேலும் வந்து அந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் 9, 10 சனீஸ்வரராக இருந்தாலும், அந்த லாபஸ்தானாதிபதி பார்த்தான்னா குருவோடு உட்கார்ந்துட்டு செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் யாருன்னா களத்திரம், அயன சைன போகஸ்தானாதிபதி களத்திரமாக இருக்கக்கூடியவர். செவ்வாய் குருவுடைய ஒரு இன்டிமெசி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். அதனால் வச்சு விளாசுவார். கலையிலும் சரி, ஆர்டிஸ்ட்டும் சரி, இண்டஸ்ட்ரியிலும் சரி, பிஸ்னஸ் ஆக்டிவும் சரி, மந்தமாக இப்படியே ஓட்டுன்னு சரி, போட்ட பணம் எடுத்தால் போதுன்ற நிலைமையெல்லாம் மாறி எடுத்ததுக்கு ஆட்களே வரலை. இத்தனை நாள் கதை பண்ணிவிட்டாங்க, பாதியிலே போயிடுறாங்க, கொள்கிறாங்க. இதெல்லாம் மாறி போய் இவ்வளோவாது சம்பளம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வருவாங்க.
நிரந்தரமாக வேலை கிடைக்கும் சம்மந்தப்பட்டது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கும், தகுந்த மாதிரி அது நல்லமாக வசதிகள் தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் வருது. ஏன்னா வாழ்ந்து ஆகணும், அவங்கள எல்லாருமே பணக்காரனான செல்வந்தர் ஆனோம்னா யார் உழைக்கிறது? எல்லாருக்கும் சாப்பிடணும். அதனால் எதுக்கு நான் வெளியில் சம்பாதிக்க போகலான்னா, வெளியில் போனோன்னா அங்கே இருக்கிறவனுக்கே வேலை எல்லாம் ஒரே வார் பீரியட் தான். ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வார், எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் அமெரிக்கா அது நடந்து எந்த நேரத்தில் இருந்தால் எத்தனை பிரிட்டிஷ் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் தான். இயற்கை சீற்றங்கள் என்னென்ன உண்டு நாசமாகி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நிறையதுக்காக வேண்டி இங்கே உள்நாட்டில் நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் போது எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்? இன்னும் கொஞ்சம் வரணும், அது என்ன கொஞ்சம் வந்ததுனாலே போதும். இருக்கிறது கடைசி சம்பாதிச்சின்னு போகலாம். எப்போதுமே வெறும் ஒருத்தர் உட்காந்து ஜீவனம் வாங்குறது நம்ம வேலையே இல்லை. கைத்தொழில் எல்லாருக்குமே தெரியணும். கைத்தொழில் ஹேண்டில் எப்போதுமே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு, கான்ட்ராக்ட் லீட் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் கூட இந்த ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பல்வகை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ உங்களுக்கு நிறைய ரேப்போர்ட், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ரேப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இந்த மாதம் ஆச்சரியமானவங்களில் எல்லோரும் கிடைக்கும். யாரும் உட்காந்துட்டு இத்தனோட சம்பளத்தில் உட்காந்துக்க போகிறதில்ல. பார்த்து நமக்கு இதாக ப்ரொமோஷன் வருமா, கூடுமானவருக்கு அரசாங்க வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு துட்டு வேணும், வசதி வேணும், வாய்ப்பு வேணும், நம்மளும் கட்டிக்கார நம்ம சாமர்த்தியம் இருக்குது செய்யணும்னு என்ன இருந்தால் சொந்தமாக வியாபாரம் பண்ணுங்கள், ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், தன்ன மாதிரி ஆட்களோடு சேர்த்துக்கோங்க. இப்படிலாம் பண்ணுங்கள். பணம் போட்ட உடனே ஈத்து மூடுற ஒன்று ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. கெட்ட மனசில் எண்ணம், இன்வெஸ்ட் பண்ணான்னா லாஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது? இந்த ஒரு டெண்டன்சி நம்ம நாட்டில் மட்டும்தான் அது வேறு எங்கேயும் கிடையாது. மனுஷனை நம்புங்க, ஒருத்தருக்குள்ளே உங்களுக்குள்ளே தான் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலையும் சம்பாதிக்கலாம். ஆர்டிஸ்ட்டு அதுவும் இப்போ டெக்னாலஜி பிரகாரம் ஆர்டிஸ்ட்டு அந்த எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் டிஜிட்டலில் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது கிளாஸ் வாத்தியார் டியூஷன்ஸு முன்னாடி மாதிரி ஸ்கூலில் படித்து டியூஷன் பண்ணுறதுலாம் கிடையாது. இப்போது அது தனியாக ப்ரோக்ராம், அந்த செமினார், இந்த இது அதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ஒரு கோர்ஸ், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருக்காங்க. எக்கச்சக்க சம்பாதிக்கலாம். அறிவு நன்னா ஒர்க் பண்ணும், இப்போது சாமர்த்தி நன்னா ஒர்க் பண்ணும். அப்புறம் என்ன சம்பாதிக்கிறதுக்கு? அதனால் உடனே வேலை கிடைக்குமா, அது கிடைக்குமா அதெல்லாம் கேட்காதீங்க. எல்லா காட்டிலையும் வேலை கிடைக்கும், எப்போதும் வேலை கிடைக்கும். ஆனால் ஏழை எந்த சம்மந்தப்பட்ட விஷயமும் அதுதான் கிடைக்கும் தவிர நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் வேலைலாம் கிடைக்காது. அந்த என்ன டெண்டன்சி முதல்ல விட்டுட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே முதலாளி ஆகிடுவீங்க, நீங்களே ஷேர் ஹோல்டர் ஆகிடுங்க, நீங்களே பார்ட்னர் ஆகிடுவீங்க, நீங்களே பெரிய ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இப்படிலாம் இருக்குது. எந்த விஷயம் எடுத்தாலுமே பணம் நிறைய வரக்கூடியது. இத்தினூண்டு தான் வரணும், போகாது இப்படின்னு நினைப்ப மனசில் விட்டுடுங்க. எல்லாம் சம்பாதிக்கலாம், கொள்ளலாம், இந்த ஒன்று செய்யலாம். அதனால் அந்த வேலை வாய்ப்பு சொல்கிறதெல்லாம் தப்பு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தானாக நிறைய கிடைக்கும் போது அது என்னாமல் நம்ம வேலை பண்ணணும். இங்கே உங்களுக்கு பொறுத்து இந்த நான் அந்த ரிஷபத்தினுடைய பூர்வ புண்ணாதி பார்த்தோன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கன்னி புதன் அவர் உட்காந்துட்டு எங்கே உட்காந்துருக்காருன்னா கடகத்தில் உட்காந்துருக்காரு. கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். கடகஸ்தானன்றது வீரியஸ்தானம் வீடு. வீரியஸ்தானத்தில் உட்காந்துட்டான்னா சூரியனே உட்காந்துருக்காரு. யார் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் டூஸ்ட் பண்ணணுமோ, அனுமதி கொடுக்கணும், செய்யணுமோ, பவர் கொடுக்கணுமோ அத்தனையும் வீரியஸ்தானத்தில் உட்காந்து சூரியன் உட்காந்துருக்கார். கூடயே புதன், சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அது அளப்பரி இந்த மாதிரி இது வரைக்கும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பு செயல் வடிவாக வருது. செயல் வடிவாக வந்ததுன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியாஸ், திங்கிங்கு, அந்த எண்ணங்கள் செயல்படுறது, டீம் ஒர்க்கு, ஆலோசனை அதெல்லாம் இருக்குல்ல. அந்த அந்த தன்ன மாதிரி உறவுகளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கலக்கிறது, கொள்வது, அந்த வித்தைகள் தெரிஞ்சது செயல்படுறது, கூட ஷேர் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இந்த காலம் வரணும்ல. அது இப்போ தான். அப்போ உங்களுக்கு என்ன சம்பாதிக்க கஷ்டமாக நான் கேட்குறேன். பாரதம் ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கலாம், போகலாம். மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. அது அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஆட்களுக்கும் அதிக கிடைக்கக்கூடியது. இந்த எதிர்பார்க்குற ஆட்கள்லாம் வராத போச்சு. அவனுக்கு விஷயம் தெரியுமா, தெரியாதா, அது பண்ணுவானா, எதிர்பார்ப்பான், ஒன்றுத்துக்குமே மண்டையை போட்டு குழப்பிக்கவே வேணாம். எவ்ரிபடி ஹேவிங் ரைட்ஸ் டு இஷ்யூ எவ்ரிதிங் செயல்படக்கூடிய ஆற்றல் ஒருத்தருக்கு இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான வகை தொகை தன்னானா இல்லை, இப்போ வந்துடுது. அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா அருமையாக போகும். எந்த இண்டஸ்ட்ரி ஆனும். அதே சமயத்தில் படிப்பு, குழந்தைகள் படிப்பு
இப்படிலாம் இருக்குது, எங்கேமோ செலவு வச்சு ஸ்கூல் காலேஜ் வச்சா வந்து படிக்கிற மாதிரி தெரியலையே, துட்டே பிரதானமாக இருக்குது, இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பலமாக இருக்குது. பயப்பட வேண்டாம், பசங்களுக்கு நல்ல ஐக்யூ ஜாஸ்தி, கடகடான காலத்தில் முடிச்சுட்டு போய் வேலைக்கு வந்துடுவாங்க. திருமணத்துக்கெல்லாம் இப்போ அவங்களே பார்க்க மாட்டாங்க. காசு சம்பாதிக்கிற பந்தா வாழ்க்கை ஒன்றும் செயல்படணும், அதுதான் ரஷ்யர்கள் எனக்கு நல்ல வாழ்க்கை தகுந்த மாதிரி குழந்தை குட்டிகளை அனுபவிக்கிறதுக்கு கொள்வது அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அதில் அந்த மாதிரி இவங்க மாதிரி ஏதோ 1-2 பேர் கொஞ்சம் அப்படி போகலாம் தவிர, இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா வாழ்க்கையில் வாழணும், அதுக்கு வழி என்ன, சம்பாதிக்கணும், சொந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா இருக்குது, அந்த உறவுகளை கலக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்குது. எப்படி தான் அந்த ஐடியா வந்துருந்ததில்லை. அதனால நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பசங்களுக்கு கிடைக்கிறது, நல்லா பயன்படுத்திப்பாங்க. ஒருத்தர் சொல்லி தான், ஒருத்தருக்கு பெரியவங்க சொல்லி தான் குழந்தைகள் வளரணுன்றது ஒரு காலம். இப்போ இல்லை, நன்னாவே அதுகளுக்கு தெரிஞ்சுட்டு சமூகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி கொள்ளணும், அதுலாம் தெரியும், தன்னை வாழ்க்கையை உண்டான வழியை பண்ணிக்கிறது, அது பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி திருமணத்துக்கு ஆவணு காலம் ஆடி மாதம் வந்தாச்சு, அடுத்து ஆவணி மாதம் தானாக பழம் பதிச்சு தானாக வருதவரை நம்மளே பழுக்க வைக்கிறதில்ல. நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்ற பழம்னா அர்த்தமாகாது, இயற்கையே பழுக்கும். அந்த பழுப்பு வர நேரத்தில் ஒரு 4 நாள் 5 நாள், அதே மாதிரி ஆடி மாதம் வந்துருக்கு, இயற்கையே பழுக்கும் ஆவணி மாதத்தில், கவலைப்பட வேண்டாம். ஸோ திருமணத்துக்கெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் தகுந்த மாதிரி மெட்டீரியல் ஆகணும். வெறும்னா ஜாதகம் மத்தனை போதுன்னா போகாது, அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும், இன்டிமேசி இருக்கணும். பெரும்பாலும் ஜாதகமே பிறந்தா அது பிறந்தா இது பிறந்தாட்ட கூட அந்த 2 பேரும் கண்ணுக்குள்ளே பேசிப்பாங்க. அந்த ஒரு ஐக்கிய பாவம் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணிடலாம், இல்லைன்னா க்ளீனாக அவங்களே வேணான்ட்டுவாங்க. ஏன் அது மாதிரி தான் இப்போ இருக்குது சிஸ்டம். என்னை பொறுத்த இருக்கே, பையன் மாட்டேன்றானா, பொண்ணு மாட்டேன்றானா, இப்படி நல்ல ஃபேமிலி அந்த இது எப்படி இருக்குது, இப்படிலாம் இருக்குது. நோ டீ டு ஹேபிட்ஸ் இப்படிலாம் இருக்கக்கூடிய இதில் கொடுக்க மாட்டேன்னா வேணான்னு தள்ளிவிடுறது என்ன, அது தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பு தானாக வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுக்கு கைத்தொழில் எப்போதுமே இருக்கும். வெறும்னா வேலைக்கு சம்பாதிக்கிற வேலையே அவங்களுக்கு கிடையாது. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கெட்டிக்காரங்க. மேலும் பொறுத்த வரைக்கும் கலை தொழிலில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு பாடகராக இருக்கலாம், பாடகர் இருக்கலாம், இல்லை ஏதோ டிராயிங் இருக்கலாம், இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும், டிசைனிங் அத்தாரிட்டி, இத்தனையும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆடை அலங்காரத்தில் எத்தனை உண்டோ அத்தனை இருக்கும். சமையல் பெரும்பாலும் குக்கிங் ரெசிபிஸ் அது அவங்களாம் யாரும் பண்ண முடியாது. அந்த கோலம் ஆர்ட் டிசைன் இதெல்லாம் இருக்குது, சித்திரம், இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சே ஆகணும். தெரியாமல் இருக்கவே இருக்காது அவளுக்கு. நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அதுவே ஒரு பெரிய சம்பாதிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு வாய்ப்புகள் நிறைய வருது. இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் தொழில் செய்யணும், இப்படி தான் பண்ணணும் இல்லாமல் எல்லோரும் ஒரு வாய்ப்புகள் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆடி மாதம் வந்துச்சுனாலே போதும், ஆஷாட மாதத்தில் எல்லோரும் நல்ல இது கிடைக்கிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இந்த மாதம் கிடைக்கும். எந்த தெய்வம்னா நீங்கள் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கிராம இந்த தாய்மார்கள் ஆராதனைக்கு பெரும்பாலவருக்கும் இந்த அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். ஸோ அங்கே ஆண்டாள், ஸோ நிறைய எல்லா விஷயத்துலையுமே அங்கே வடக்கே வந்து கிருஷ்ணனுடைய இது பண்ணுறியா. ஸோ எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்து மாற்றங்கள் நிறைய இந்த மாதம் தெரியும். இயற்கை மாற்றங்கள்னு தெரியும். ஒரே வெயில் மழை கொண்டு வந்து இந்த மோஸ்ட் நாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம ஊர் மட்டும் இப்படி தான் இருக்கணும்னு அழகாக பண்ணி வச்சுருப்பார். அதை நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம் அந்த மாதத்தில். ஸோ ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் இந்த மாதம் கிடையாது. கல்யாணம் நீ சொன்ன உடனே பண்ணிட்டு போகிறீங்களா கேட்குறேன். ஆடி மாதத்தில் விற்றுறது, விற்று பயிராகிறோம். ஆடி மாதம் ரெடி பண்ணி போட்டுட்டு ஆவணி மாதத்தில் பார்க்கும்போது ஐப்பசி மாதத்துக்கு கல்யாணம் ஆகிடும். அந்த அளவுக்கு வேகமாக உண்டாக்குறது உண்டு, ஒரு பிரயத்தனத்தை பண்ணும். புரியுதா? ஸோ இதெல்லாம் போகும்போது பிஸ்னஸ்ஸு, உறவுகள் தெரிகிறது, மன நிம்மதி, அது வேறு என்ன லைஃப்பில் உங்கள் உறவுகள்லாம் மறுபடியும் ஜாயின் ஆகிடும், ரீஜாயின்மெண்ட் ஆகிடும். அப்புறம் என்ன சொந்தமாக அரைக்குறையாக வீடு கட்டியிருந்தால் முழுசாக கட்டிடுவீங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க. அங்கங்கே பிரிஞ்சவங்களாம் மறுபடியும் வரது இன்னும் வேலை மாற்றம் கிடைக்கும், திருப்பி வந்து ஒன்றா சேர்ந்துருவீங்க. அங்கங்கே பிரிஞ்ச குடும்பம்லாம் மறுபடியும் ஒன்றாகிறதுக்கு எப்படியோ கரஸ்பான்ஸ் வந்து திருப்பி ஒன்றா சேர்ந்துருவீங்க. இதெல்லாம் வேறு என்ன நமக்கு வேண்டியது. இந்த வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்காக வேண்டி நல்லா அனுபவிங்க. வழக்கம் போல் வேலை கிடைக்குமா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, அப்போ அப்ளிகேஷன் போட்டால் கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் ட்ரை பண்ண, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம் தவிர உனக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வர தவறுன்னு சொல்கிறேன். அங்கேருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ குடும்பத்தோடு இருக்கும்போது
எப்படி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பணத்தை ரோல் பண்ணுற பிஸ்னஸ் அந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே வர முடியும். சும்மா நான் உட்காந்துட்டு எதிர்பார்த்த பணம் வரணும். இந்த ஊரில் மட்டும் வெளிநாட்டில் பாரு எவ்வளோ வேலை, அவனுக்கு வேலையே கிடையாது. அவனுக்கு நம்மளை வச்சு வேலை வாங்கி சம்பாதிச்சு அவன் ஷேர் பண்ணிப்பான். கமிஷன் ஏஜென்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே பண்ண வேண்டியது, அதை வாங்கி சாக்க வச்சுக்க வேண்டியது, இன்னொருத்தண்டு விற்க வேண்டியது, டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறது, நடுவில் உட்காந்து சம்பாதிச்சு ஏப்பா விட்டு வேண்டியது. இதுதான் வெளிநாடு ஃபுல்லாக நடக்குது. இதெல்லாம் ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் நிறைய கிடைக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நல்லா பயன்படுத்தின்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.